வெல்கம் டு சக்ஸஸ் மார்க்ஸ் MSP. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.5ல் ஃபோர்த் சம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எக்ஸசைஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும்தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரூட்டு x/aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம ஒரு சிங்கிள் வேரியபிளாக எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் இதை கேன்சல் பண்ண முடியும். அதில் வந்து எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லெட் y √x/a, அதாவது இந்த x/aவை நம்ம என்ன எடுத்துருக்கோம், yன்னு எடுத்துக்குவோம். இப்போ இதை எழுதணுன்னாக்க பாருங்கள், இங்கே 2y ப்ளஸ் இது அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். ஏ வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது. அப்படின்னா இது வந்து இதனுடைய ரெசிப்ரோக்கல். அப்படின்னா 3 × 1/y அப்படின்னு வரும், ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்திங்கனாக்கா இங்கே டினாமினேட்டரில் y கிடைக்கும். இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்க மீனிங். அப்படின்னா இது ஒரு y-ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2y² + 3ன்னு வரும், ஈக்குவல் டு b/a ப்ளஸ் 6a/b. இதுக்கு இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே ரெண்டுலேயுமே பாருங்கள், இங்கே ஏபி இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே b² வரும். இதை ஆப்போசிட்டில் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 6a² வரும். இங்கே என்ன இருக்குது, 2y² + 3/yன்னு இருக்கும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுனாக்கா இந்த ரெண்டு டேர்மோட ஏபியை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும், 2aby² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 3யோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3abன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு இந்த ஒய்யோட இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b² ப்ளஸ் 6a² அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஒரே சைடே கொண்டு வந்துடலாம். இங்கே 2aby², இந்த டேர்ம் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னாக்கா இங்கே y² டேர்மு, நெக்ஸ்ட்டு y டேர்ம், இது ரெண்டையும் எழுதிக்கலாம். இங்கே -b²y மைனஸ் 6a²y. அடுத்தது இந்த டேர்ம் 3ab = 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் சேமாக இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா b ஒரு டேர்ம் இருக்குது, y ஒன்று இருக்குது. அப்படின்னா by நான் காமனாக எடுத்துட்றேன் அப்படின்னாக்கா இங்கே பேலன்ஸ் என்ன இருக்கும், 2a ஒரு y நம்ம எடுத்துகிட்டோம், அதில் இன்னும் ஒரு y இருக்கும். இங்கே மைனஸ் இதில் ஒரு b எடுத்தாச்சு, பேலன்ஸ் வந்து ஒரு b இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இந்த ரெண்டு டேர்மில் பாருங்கள், இப்போ இது ரெண்டுலேயுமே 3 வந்து காமனாக எடுக்கலாம், 3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஏவும் காமனாக இருக்குது. அப்போ நான் ஏவி நான் வெளில எடுத்துட்டேன்னா அங்கே பேலன்ஸ் இருக்காது. 3 2 6 6ன்றதுனால நான் ஒரு 3 எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது பேலன்ஸ் வந்து இங்கே ஒரு 2 இருக்கும். ஒரு ஏவி நான் காமனாக எடுத்துட்டேன், அப்படின்னா இன்னும் ஒரு ஏ ஒரு y இருக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ், ஏன்னாக்கா இந்த ப்ளஸ் இருக்குது, நம்ம இதுலேருந்து ஒரு காமனாக ஒரு மைனஸ் எடுத்துட்டேன், அப்படின்னா இன்னும் ஒரு மைனஸ் இருக்கும். ஒரு 3 ஏவை எடுத்துகிட்டு போது இங்கே வந்து b = 0. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து ரெண்டு டேர்ம், இதோட ஒரு டேர்ம், இதுக்கு மேலே ஒரு டேர்ம். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2ay - bன்றது காமனாக இருக்குது. அப்படின்னா அது தனியாக எடுத்துக்கலாம். 2ay - b இதை நான் காமனாக எடுத்துட்டேன்னாக்கா இதில் பேலன்ஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா by - 3aன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ ரெண்டு ஃபேக்டர் எழுதியாச்சு. இதை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ay - b = 0. இன்னொன்று பார்த்தீங்கன்னா by - 3a = 0. இப்போ இதில் நம்ம bl, இதில் வந்து நம்ம y கண்டுபிடிச்சாகணும். ஸோ இதை நான் ஆப்போசிட்டில் கொண்டு வரேன்னாக்கா 2ay = bன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஒய்யை மட்டும்தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது இங்கே b/ இந்த 2a மல்டிப்ளிகேஷனில் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் அங்கே டிவிஷனில் வந்துடும். இப்போ இதையும் அதே மாதிரி மாற்றிக்கலாம். by = இங்கே +3aன்னு கிடைக்கும். இந்த y மட்டும் நான் இந்த சைடு வச்சுக்கிறேன்னா 3a/bன்னு வந்துடும். இப்போ இது வந்து நம்ம y வேரியபிளுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஷினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கும். நம்ம இப்போ y தான் நம்ம எப்படி எடுத்துருக்கோம், √x/aன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அப்படின்னா அந்த yக்கு பதில் இந்த √x/aவை மாற்றி போடணும். இந்த ரூட்டுக்கு பதில் இந்த yக்கு பதில் என்ன மாற்றுறோம், √x/a = b/2aன்னு எழுதுகிறோம். இப்போ இது ரெண்டு சைடுமே நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னாக்க இங்கே என்ன கிடைக்கும், x/a ரூட் கேன்சல் ஆகிடும். இது ஸ்கொயர் பண்ணிங்கனாக்கா b², 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 4, ஏவை ஸ்கொயர் பண்ணாக்கா a² கிடச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே x/a = 3a/bன்னு இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா எக்ஸை தான் நான் கண்டுபிடிச்சோம். அப்படின்னா அங்கே மல்டிவிஷனில் இருக்க ஏ ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்படின்னா x = b² × a / 4a² வரும். இந்த ஒரு ஏவுக்கு இந்த ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். அப்போ அங்கே ஆன்சர் வந்து b² / 4aன்னு கிடைக்கும். இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 9a²/b² வரும். இப்போ நம்ம இந்த ஏவை ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு போகும்போது மல்டிப்ளிகேஷன், அப்படின்னா 9a³ கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.